ஹரே கிருஷ்ணா. இந்த ஆடியோவில் நம்ம பகவத்கீதை உண்மை உருவில் உடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, அப்புறம் பகவத்கீதையின் ஒரு அறிமுகம், இதுக்கப்புறம் அடுத்த ஆடியோவிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பகவத்கீதாவை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அறிமுகத்தில் சில முக்கியமான பாயிண்ட்லாம் பிரபுபாத சொல்கிறார் அந்த புக்கில். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்துக்கும் முன்னாடி வேதங்கள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே பகவத்கீதை, மகாபாரதம், இது எல்லாமே வந்து வேதங்களுக்குள்ளே தான் வருது. வேத அப்படின்னா இந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து ஞானம் அல்லது நாலேஜ். பட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கலாம், ஞானம்னா இதுதான் அப்படின்னு. பட் கிருஷ்ணர் சொல்கிறார், இருக்கிறதுலே உயர்ந்த ஞானம் எது, இந்த ஞானம் தான் எல்லாருக்கும் தேவை அப்படின்னு. 13ஆம் சாப்டரில் சொல்கிறார், க்ஷேத்ரஜ்ஞாம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்த ஞானம் மதம் மம. உயர்ந்த ஞானம் எது அப்படின்னா, நமக்கு இந்த உடல் இருக்குது, இந்த உடல், அப்புறம் இரண்டாவது அந்த உடலுக்குள்ளே இருக்கிற சுயம், அதாவது அந்த ஆத்மா, மற்றும் எல்லா உடம்புலையும் இருக்கிற பரமாத்மா. இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கொள்கிறது தான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லா வேதங்களும் அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஞானத்துக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்குது. ஸோ நம்ம வேதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் புராணங்கள் இருக்குது, சம்ஹிதாஸ் இருக்குது, உபனிஷதுகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் வந்து வேதவியாசர் அப்படிங்கிற அவர் ஒரு 50 நூற்றாண்டுக்கு முன்னாடி, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்தாக எழுதப்பட்டது அவரால். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வாயால் சொல்லி உபன்யாசமாக கேட்டு தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் வேதவியாசர் மற்றும் அந்த காலத்தில் அவருக்கு உணர்ந்தார், இந்த மாதிரி வரும் காலத்தில் கலியுகம் வரப்போது மக்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறையும், மனபலம், உடல் பலம் எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். அதனால் எழுத்தாக போட்டால் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஞானம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எழுதினார். முதல்ல ஒரு வேதமாக எழுதினார், அப்புறம் இதை 4ஆக பிரித்தார். அதனால் 4 வேதங்கள் இருக்குது, ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதங்கள் அப்படின்னு. இது எல்லா வேதங்களுக்கும் வந்து அவரே வந்து ஒரு வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ரி, ஒரு பொருளுரையாக எழுதினார். அந்த வேதாந்த சூத்திரம் போக கடைசியாக அவர் எழுதினது வந்து கடைசி வேதாந்த சூத்திரமாகிய ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பகவத்கீதை எங்கே முடியுதோ அங்கேருந்து ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பகவத்கீதை எங்கே வருதுன்னா மகாபாரதம் அப்படிங்கிற எழுத்துக்கு நடுவில் இந்த பகவத்கீதை வருது. பகவத்கீதைக்கு கீதா உபனிஷத் அப்படின்னு இன்னொரு பேர். இந்த பகவத்கீதை அல்லது கீதா உபனிஷத் வந்து எல்லா வேதங்களுடைய சாரமாக கருதப்படுது. நமக்கு எல்லா வேதங்களும் படிக்கிற அளவுக்கு நேரமும் இல்லை, அந்த மனப்பக்குவமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம கீதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். இன்றைக்கி வரைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா சனாதன தர்மம் நம்ம கலாச்சாரத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பகவத்கீதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்ஸ்ட்டாக கருதப்படுது. சரி, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி அதுக்குள்ளே போவோம். பகவத்கீதையினுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன? முதலாவது பகவத்கீதை நான் சொல்லது போல் மகாபாரதத்துக்கு நடுவில் வருது. இந்த மகாபாரத் அப்படிங்கிறது பரத மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் முன்ன ஒரு காலத்தில். அந்த பரத மகாராஜ் அப்படிங்கிற அந்த மகாராஜுக்கு அவருடைய பேர் கீழே அந்த மகாபாரதுங்கிற பேர் வந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ராஜா தான் அந்த உலகம் முழுவதும் வந்து ஆழ்ந்தாங்க. இப்போ எப்படி உலகம் வந்து நாடாக பிரிஞ்சிருக்கோ, முதல்ல பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லும் பல இடத்துக்கு வந்து ராஜாக்கள் இருந்தாங்க. பட் எல்லா ராஜாக்களும் வந்து உலகம் ஃபுல்லும் இருக்கிற ஒரு முக்கியமான ராஜா, அவர் தான் அந்த உலகத்துக்கே ஆட்சி செய்வார். அந்த ராஜா கீழே தான் மற்ற ராஜாக்கள்லாம் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான், உலகம் ஃபுல்லாக ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா தான் பரத மகாராஜர். இந்த பரத மகாராஜர் அவருக்கு பேர் கீழே தான் இந்த மகாபாரதங்கிற பேர் வருது. அப்புறம் இந்த மகாபாரதம் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அந்த காலத்தினுடைய உலகத்தினுடைய வரலாறு. இப்போது மகாபாரதத்தினுடைய நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வந்து இப்போ நடந்துட்டுருக்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கலியுகத்துக்கு வரைக்கும் அந்த வரலாறு சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த சமயத்தில் தான் ஒரு 50 நூற்றாண்டுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை தன்னுடைய நண்பனாகிய அர்ஜுனருக்கு இதை போதித்தார். இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா திருதராஷ்டிரன் ஒரு ராஜா அந்த சமயத்தில்
அவருக்கு 100 மகன்கள் இருந்தாங்க. அந்த 100 மகன்களும் அவருக்கு எதிரா வந்து பாண்டவர்கள், அதாவது பாண்டு அப்படிங்கிற மகாராஜருடைய பசங்க. இவங்க 2 பேர்த்துக்கு 2 தரத்துக்கும் நடக்கிற ஒரு அந்த வேறுபாடு, அந்த அந்த சண்டைகள் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது திருதராஷ்டிரா, பாண்டு இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, பரத மகாராஜ் அவருடைய வம்சத்துக்கு கீழே வராங்க. குரு வம்சம் அப்படின்னு அந்த வம்சத்துக்கு கீழே வராங்க. திருதராஷ்டிரா வந்து பிறப்பாலேயே வந்து அவருக்கு கண்ணு தெரியாது. அதனால அவருடைய தம்பி ஆகிய பாண்டு அவர் தான் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தார், ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனால் பாண்டு வந்து அவர் வந்து வயசு சின்னதாக இருக்கிறப்ப இறந்துடுறாரு. பாண்டுக்கு வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 5 மகன்கள், யுதிஷ்டிரா, பீமா, அர்ஜுனா, நகுலா மற்றும் சகாதேவர். இந்த 5 பேரும் வந்து அப்பா இறந்துட்டதுனால தன்னுடைய பெரியப்பா ஆகிய திருதராஷ்டிரானுடைய ஆசையில் தான் வளர்ந்துட்டு வந்தாங்க. ஸோ திருதராஷ்டிராக்கு ஏற்கனவே 100 மகன்கள், அது போக இப்போ இந்த 5 மகன்கள் பாண்டுனுடைய மகன்களும் சேர்த்து அவர் தான் வந்து வளர்த்திட்டு வந்தார். ஆனால் இந்த திருதராஷ்டிரோடைய மகன்கள், குறிப்பாக வந்து துரியோதனா வந்து இந்த பஞ்ச பாண்டவர்களாகிய பிரதர்ஸை வந்து ரொம்ப வெறுத்தார். அவங்களை வந்து பல தடவை கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டார். இதெல்லாமே வந்து திருதராஷ்டிரா அவருடைய அப்பா துரியோதனுடைய அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சே தான் நடந்தது. அவரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் திருதராஷ்டிரா, பாண்டு இவங்க 2 பேர்த்துக்கு இன்னொரு தம்பி இருந்தார், 3 பிரதர்ஸ். அவர் பேர் வந்து விதுரா. இந்த 3 பேருமே வந்து வியாசதேவருடைய மகன்கள். ஸோ இந்த விதுரர் என்ன செஞ்சார், ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி துரியோதனா பாண்டவர்களை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறப்போ அவர் கேர்ஃபுல்லாக அவங்களே பாதுகாப்பு செஞ்சு அவரை காப்பாற்றிட்டாங்க. விதுரை மட்டும் இல்லை, விதுராவும் கிருஷ்ணரும் சேர்ந்து பாண்டவர்களை பல தடவை காப்பாற்றினாங்க. இப்போ நம்ம கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர் சொல்கிறப்போ அவர் வந்து சாதாரண மனுஷர் கிடையாது, இல்லை ஒரு மிகப்பெரிய மனுஷன்னு கூட சொல்ல முடியாது. அவர் வந்து ஸ்வயம் பகவான், முழு முதல் கடவுள் அப்படின்னு பகவத்கீதையில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானுடைய கீதை. பகவான் பேசின அவர் இந்த போதிச்ச இந்த பகவத்கீதை ஒரு பாட்டு மாதிரி, ஒரு கீதை போல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு ஒரு கசின் பிரதராகவும் வரார். எப்படின்னா பாண்டவர்களுடைய அம்மா குந்தி தேவி, அவர்களுடைய தம்பி வாசுதேவர், அந்த வாசுதேவருடைய பையன்தான் வந்து கிருஷ்ணா. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தம்பியுடைய பையன் கிருஷ்ணா யாருக்குன்னா குந்தி தேவிக்கு. ஸோ ஒரு கசின் பிரதராகவும் சரி, இல்லை தர்மத்தை காப்பாற்றுற பகவானாகவும் சரி, பாண்டவர்களை வந்து காப்பாற்றிட்டே வந்தார். ஆனால் துரியோதனை என்ன செஞ்சார், துரியோதனை வந்து ஒரு சூதாட்ட மேட்ச்சுக்கு இந்த பாண்டவர்களை அழைச்சி அந்த மேட்ச்சில் வந்து எப்படியோ வந்து ஜெயிச்சிட்டார். ஜெயித்ததுனால திரௌபதி வந்து இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி, அந்த திரௌபதியை வந்து அவருடைய கஸ்டடியில் எடுத்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா திரௌபதியை வந்து அவங்களுடைய சாரியை இழுத்து அவங்களை இன்சல்ட் பண்ண பார்த்தாங்க. அவருடைய வந்து துணி இல்லாமல் பார்க்கணும், அசம்பிளியில் எல்லாருக்கு முன்னாடியும், அந்த ராஜாக்கள் எல்லாருக்கு முன்னாடியும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த துணி இழுத்துட்டே இருந்தார், இந்த சாரி இழுத்துட்டே இருந்தார். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. கிருஷ்ணா வந்து அன்லிமிட்டடான சாரி சப்ளை பண்ணி திரௌபதியோடைய மானத்தை காப்பாற்றினார். ஆனால் இந்த சூதாட்டத்தில் தோற்றதுனால பாண்டவர்கள் எல்லாருமே வந்து காட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. அது வந்து நேர்மையாக கூட ஜெயிக்கலை, ஏமாற்றி தான் ஜெயித்தான் துரியோதனா. ஸோ ஆனால் காட்டுக்கு போய் காட்டில் வனவாசம் இருந்துட்டு திருப்பி வந்துட்டு பாண்டவர்கள் வந்து முறையாக வந்து கேட்குறாங்க, நாங்கள் காட்டில் இருந்துட்டு வந்துட்டோம், சரி இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ராஜ்யத்தை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் துரியோதனை வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் எல்லாம் முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அட்லீஸ்ட்டு ஒரு 5 கிராமமாச்சும் எங்களுக்கு கீழே கொடு அப்படின்னு கேட்குறாங்க பாண்டவர்கள். ஆனால் துரியோதனா வந்து ரொம்ப அரகண்ட்டாக சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பின்னு சைஸில் இடம் கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்றார். இப்படி ஆனதுனால பாண்டவர்கள் அதாவது பார்க்கணுன்னா அவங்க ஃபுல்லாக வந்து சகிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. துரியோதனை செஞ்சது எல்லாமே ரொம்ப
சகிச்சுக்கிட்டே வந்தாங்க, ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து போர் தான் ஒரே வழி அப்படின்னு வந்தது. ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு மீடியேட்டர், 2 பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், சரி நான் உங்களுக்கு சமாதானமாக போகலாம் அப்படின்னு துரியோதனாட்ட பேச வந்தார். ஆனால் திருதராஷ்டிரா அந்த கௌரவர்கள் வந்து அதுக்கு ஏற்றுக்கலை. சரி இப்போ வந்து போர் தான் பண்ண ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராச்சு. ஆனால் இந்த பாண்டவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தர்மத்தில் ரொம்ப உயர்ந்தவங்க. அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து ஸ்வயம் பகவான், அந்த பரமாத்மா பகவான் ஆகிய முழு முதல் கடவுளாக தான் அவரை பார்த்தார். ஆனால் திருதராஷ்டிரா கௌரவர்கள் அப்படி பார்க்கல. கிருஷ்ணர் வந்து ஒரு ஆஃபர் வச்சார். ஒன்றா என்னுடைய போர் வீரர்கள் எல்லாமே, என்னோடய ஆர்மி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நான் உங்கள் சைடு வரேன், இது 2ல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கிருஷ்ணர் சொன்னார், அவர் கடவுளாக இருக்கிறதுனால அவர் பர்சனலாக வந்து சண்டை இட மாட்டார் அப்படிங்கிறது தெரிவித்தார். துரியோதனா வந்து ரொம்ப இந்த பொலிட்டிக்கல் ஜீனியஸாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து கிருஷ்ணா இதுக்கு ஒரு ஆளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் அவருடைய ஆர்மி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போர் வீரர்கள் எல்லாமே வந்து துரியோதனா எடுத்துக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக எடுத்துக்கிட்டார், அப்பாடா அப்படின்ட்டு. ஆனால் பாண்டவர்கள் வந்து அதே உற்சாகத்துடைய கிருஷ்ணா எங்கள் பக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கிருஷ்ணரை வெல்கம் பண்ணாங்க. இந்த வழியாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனாவுடைய தேரோட்டியாக வந்தார் போர் சமயத்தில். இந்த போர் ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் வந்து பகவத்கீதை பேக்ரவுண்ட் ஸ்டோரி முடிஞ்சு இந்த இடத்துல பகவத்கீதை பேசப்படுது. எப்படின்னா 2 தரமும், அதாவது கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் ஒரு பக்கமும், 2 பேர் பக்கமும் பல ராஜாக்கள் அவங்களுடைய யாருக்காக சண்டை போடணுமோ அவங்களுடைய பக்கத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்க சண்டை போடுறதுக்கு. இந்த இடத்துல வந்து திருதராஷ்டிரா அவர் வந்து அவருடைய செக்ரட்டரி சஞ்சயா கிட்ட கேட்குறார். திருதராஷ்டிராக்கு கண்ணு தெரியாது. சஞ்சயா கிட்ட கேட்கிறார், என்ன ஆச்சு, என்ன ஆயிட்டு இருக்கு சொல்லு அப்படின்னு. இந்த இடத்துல தான் வந்து பகவத்கீதை ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்பு அல்லது பொருளுரை செய்கிறவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிற நபரை வந்து அப்படியே சைடில் வச்சிடறாங்க. சொந்த கருத்தை தான் வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால மகாபாரதம் வந்து ஒரு கவிதை எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் கூட உண்மையிலே இருந்தாரா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கூட சில டைம் வருது. ஆனால் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையினுடைய பேசினவர் மட்டும் கிடையாது. பகவத்கீதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த கோல், அதனுடைய லட்சியமும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு கிருஷ்ணா என்ன பகவத்கீதையில் சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இப்படி தான் போட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்தாச்சு. பகவத்கீதையினுடைய அறிமுகம், அதாவது இன்ட்ரோடக்ஷனில் பல முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு பிரபுபாதர். இதெல்லாமே நான் சுருக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த பகவத்கீதையினுடைய அறிமுகம், அதாவது இன்ட்ரோடக்ஷனில் பிரபுபாதர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, நான் முன்ன சொன்ன ஒரு உதாரணம் போல், இப்போ நம்ம ஒரு மருந்து எடுக்க போகிறோம், மருந்து அல்லது கஷாயம் அந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும், சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாடியா, இதெல்லாமே வந்து அதில் போட்டபடி எடுத்துக்கணும். இல்லை நமக்கு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா முறைப்படி அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம பக்கத்தில் நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்க சொல்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதுபோல் இந்த உதாரணம் படி பகவத்கீதை பேசினவர் கிருஷ்ணர். அந்த பேசினவர் எப்படி பேசியிருக்காரோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இன்னொருத்தங்க வேற ஏதாவது அதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அதையும் நம்ம மண்டையில் போட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், அவர் வந்து முழு முதல் கடவுள், அவரில் இருந்தால் எல்லாமே வருது அப்படிங்கிறார். மத்தக பரத்திரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. எனக்கு உயர்ந்த ஒரு உண்மை அல்லது தத்துவம் எதுவுமே கிடையாது, எனக்கு சமமாகவும் கிடையாது, எனக்கு உயர்ந்தது எதுவும் கிடையாது அப்படிங்கிறார். இதை வந்து பல ஆச்சாரியர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், நிம்பார்க்க சுவாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, இவர்கள் எல்லாருமே வந்து இதையே தான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான்காவது சாப்டர் டெக்ஸ்ட் ஸ்லோகம் 1, 2, 3 இதை பார்த்தீங்கன்னா வரும். இதில் அடுத்ததில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று பிரபுபா சொல்கிறாரு. நான் பகவத்கீதையை வந்து வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், வெவ்வேறு லெவலில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே மிக உயர்ந்த புரிதல் என்ன அப்படிங்கிறது யாருக்கு அது புரியும் அப்படிங்கிறத சொல்கிறார்.
3வது ஸ்லோகத்தில் பக்தோசிமே சகா சேத்தி ரகசியம் ஹியேத்தது உத்தமம். நீ பக்தனாகவும் ஒரு சகனாகவும் ஒரு நண்பனாகவும் என்னை பார்க்கறதுனால இந்த ரகசியம் உத்தமமான ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். ரகசியம்னா என்னங்க? ஏன்னா இது பகவத்கீதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் எது ரகசியம் அப்படின்னா இந்த ஸ்லோகம் எங்கேயும் மறைஞ்செல்லாம் கிடையாது. யாருக்கும் காதில் சொல்கிற ஒரு ரகசியமான மந்திரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கிற அதே பகவத்கீதை தான். ஆனால் இங்கே ரகசியமாக என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம அதையை புரிஞ்சுக்கொள்கிற லெவல், நம்ம அந்த புரிஞ்சுக்கொள்கிற விதம் தான் வந்து ரகசியமாக இருக்குது. அதையே நம்ம வந்து பகவானுடைய பக்தர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மிக உன்னதமான ரகசியம் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. இதே வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பக்தோசிமே சகா சேத்தி ரகசியம் ஹேத்தது உத்தமம். நீ இப்படி இருக்கிறதுனால நான் உனக்கு இந்த மிக உயர்ந்த ரகசியத்தை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நான் சொல்கிறதுனால மட்டும் உனக்கு புரியாது, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து உன்னுடைய ஹிருதயத்துக்கு தெரிவிக்கிறேன். அதாவது நான் சொல்கிற இந்த வாக்கு, நான் சொல்கிற இந்த கீதை உன் ஹிருதயத்துக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு. ஸோ பகவத்கீதை வந்து ஒரு பக்தன், பகவானுடைய பக்தன், அதாவது பக்தன் அப்படின்னா பகவானோட நிரந்தரமாக ஒரு உறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு யோகி, அதாவது பக்தி யோகி, அவருக்காக ரொம்ப சுவாரஸ்யமாக பேசப்பட்டது தான் பகவத்கீதை அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். ஏன்னா இங்கே சொல்கிறாரு 3 வகையான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. ஒன்று ஞானி, இன்னொன்று யோகி, இன்னொன்று பக்தா. அதில் வந்து இந்த 3 தரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே அதாவது ஒரே கண்ணோட்டம் தான், ஒரே கோலை தான் சென்றடையுது. அதாவது ஆன்மீகம், அதாவது இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் இந்த 3 வகையில் வந்து அவங்கவுங்களுடைய அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்தன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னா, பக்தனுக்கு ஒரு பக்தி செய்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், பகவான் வேணும். ஏன்னா நான் இப்போ உங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வார்த்தையால் மட்டும் சொன்னால் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. அதை வெளிக்காட்டுறதுக்கு பக்தி, அப்புறம் பக்திக்கான ஒரு செயல், அந்த பரிமாற்றம், அப்புறம் இன்னொரு நபர், அவங்களுக்குள்ளே தான் இது நடக்கும். ஸோ ஆன்மீக உலகத்தை சச்சிதானந்த விக்கிரகா, அதாவது நம்ம இந்த உடல், இந்த ஜட உடலிருந்து மோட்சம் பெற்று ஆன்மீக உடலை பெற்று அங்கே பகவானோட நிரந்தரமான ஆனந்த சேவையில் பக்தர்களும் பகவானும் ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ நான் சொல்ல போகிறத ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம போக போக பார்க்குறப்போ நம்ம இதையை பார்த்துட்டே வருவோம் இந்த பாயிண்ட்டை. ஏன்னா வெவ்வேறு கண்ணோட்டத்தில் கிருஷ்ணர் இதை சொல்லிகிட்டே வருவார். அர்ஜுனரும் இதுக்கு கேட்டதுக்கப்புறம் அதை உணர்ந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னும் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம போக போக நம்ம பார்ப்போம். அதுபோக இப்போ அறிமுகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சில பிரபுபாதர் பகவத்கீதையினுடைய ஒரு பர்பஸ் என்ன, எதுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த பௌதீக உலகத்தின் அடிப்படையில் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகி நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தில் வெவ்வேறு கஷ்டங்கள், அது என்னென்னா நம்ம முயற்சி பண்ணாலும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சிக்கலான சுச்சுவேஷனில் தான் வந்து அர்ஜுனரை வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறார். ஆனால் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், இப்படி தான் இருக்குமா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டு இதிலேருந்து நான் வெளியே வரணும், நிரந்தரமாக வெளியே வரணும். சும்மா அப்போதைக்கு வந்து நான் ஏதோ டெம்பரரியாக அதை மூடி மறைக்கிறதுக்கு ஏதோ சினிமா பாட்டோ இல்லை தண்ணி அடித்தோ இல்லை அந்த மாதிரி பண்ணி நான் விரும்பலை, எனக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வர ஆட்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த அறிமுகத்தில் பிரபுபாதர் சொல்லி காட்டுறார். மனுஷ வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேடல் இருக்கிறப்ப தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறார். அது வந்து பிரம்ம சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாட்டோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்போ நம்ம மனித பிறப்பு எடுத்ததுனால ஒவ்வொருத்தரும் இந்த உண்மை என்ன, நான் யார், இந்த பிரபஞ்சத்தினுடைய உறவு எனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மனுஷ வாழ்க்கைக்கான ஒரு சக்ஸஸ், அப்படி இல்லாட்டி ஃபெயிலியர் அப்படிங்கிறார். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பகவத்கீதையில் முன்னுரை, அதாவது இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறாரு, 5 சப்ஜெக்ட் மேட்டர் இந்த பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. 5 பேசிக்கான அடிப்படையான உண்மைகள் இந்த பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, 1 ஈஸ்வரன், அதாவது பகவான் ஈஸ்வரர். 2வது ஜீவாத்மா. 3வது பிரகிருதி, இந்த இயற்கை படைப்பு. 4வது காலம். 5வது கர்மா,
செயல்கள், நம்ம ஈடுபடுற வெவ்வேறு செயல்கள், இந்த 5 சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொரு இடத்துல ரொம்ப முக்கியமாக தர்மத்தை பற்றி சொல்கிறார். சனாதன தர்மம்னா என்ன? இங்கிலீஷில் வந்து ரிலீஜன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். நம்ம வந்து மதம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுது, இல்லை நம்ம காமனாக நம்ம பேசிக்கிறதில்ல. பட் இந்த ரிலிஜன், மதம் இதெல்லாமே வந்து உண்மையிலேயே சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமும் கொஞ்சம் வெவ்வேறு வேறுபாடு இருக்குது. அதாவது ரிலிஜன் அல்லது மதம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா வந்துடுது. இந்த இடத்துல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இன்றைக்கி வருது, ஒரு நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு அந்த நம்பிக்கை மாதிரி வேறு நம்பிக்கை அந்த பின்படுறோம். ஆனால் சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு செயல் அல்ல, அந்த ஒரு தர்மத்துக்கு வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். இயற்கையாகவே இயல்பாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த சனாதன தர்மமாக இந்த ஒரு இயல்பை வெளிக்காட்டுறாங்க. அதுதான் சனாதன தர்மம் அப்படிங்கிறார். இதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஃபயர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஹீட் இருக்குது, சூடு இருக்குது அந்த ஃபயரில், அந்த நெருப்பில். அப்புறம் ஒளி இருக்குது, லைட் இருக்குது. இந்த சூடும் ஒளியும் இல்லாமல் தீக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த உதாரணத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீ எரியுதுன்னா அதனுடைய சனாதன தர்மம் வந்து ஹீட்டு, லைட், ஒளி வீசுறது, அப்புறம் சூடு. அது பக்கத்தில் போனோம்னா நமக்கு சூடாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும். இது இயற்கையாக இயல்பான ஒரு விஷயம் ஒரு தீக்கு. இந்த தீக்கு எப்படி வந்து ஹீட்டு, லைட்டு இயல்பான ஒரு விஷயமோ அதுபோல் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவோ அதுதான் சனாதன தர்மம்னு சொல்லப்படுது. இது வந்து மதம், ரிலிஜன் அது பற்றி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹிந்துவாக இருக்கிற நாளைக்கு முஸ்லீம் ஆகலாம், இல்லது கிறிஸ்டியனாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்டியன் ஒரு இந்து ஆகலாம். இதெல்லாமே வந்து வெவ்வேறு நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னது அப்படின்னா நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, அது நிரந்தரமாக வரும். அது என்ன அப்படி ஒரு விஷயம்? ஏன்னா எந்த மதத்தை செஞ்சாலும் இந்த சனாதன தர்மத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது என்னன்னா சேவை, சர்வீஸ். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன சனாதன தர்மத்துடைய அர்த்தத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சேவையில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கும். நம்ம அதைய நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும். ஒரு அம்மா குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறாங்க, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி பேரண்ட்ஸுக்கு சேவை செய்கிறாங்க, கணவன் மனைவிக்கு சேவை செய்கிறாங்க, மனைவி கணவனுக்கு சேவை செய்கிறாங்க. இவ்வளோ ஏன் ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க, அவங்க கம்பெனிக்காக உழைக்கிறாங்க, சேவை செய்கிறாங்க. அல்லது அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துக்கு சேவை செய்கிறாங்க. ஒரு ராஜா அல்லது ஒரு பிரசிடெண்ட்டு, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், மக்களுக்கு சேவை அப்படின்னு சொல்லி சேவை செய்கிறாங்க. எல்லாருமே வந்து சேவையில் ஈடுபடுறாங்க. அது ஒரு கடமையினால் கூட செய்கிறாங்க, இல்லை மனசார அன்பாக சேவை கூட செய்கிறாங்க. புரிச்சு ஒரு அன்பால் இயற்கையாக எனக்கு நீ என்ன தராட்டியும் பரவாயில்ல, எதிர்பாராத நான் உனக்கு சேவை செய்கிறேன், ஒரு அம்மா குழந்தைக்கு செய்கிறது போல். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அந்த சேவை செய்கிற அந்த பக்கம், அந்த அந்த மனோபாவம் வந்து அதுதான் ஒரு ஜீவாத்மாவுடைய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து அந்த ஆத்மாவிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். சேவை செஞ்சு தான் நம்மளுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு பூர்ணத்துவம் அடைவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான உதாரணம் நான் சொன்னது போகிற ஒரு தீ இருக்குது. அந்த ஹீட்டு, லைட்டு இல்லாமல் அந்த தீக்கான ஒரு அர்த்தம் இல்லை. இதுலேருந்து நான் சொன்னதை வந்து பிரிக்க முடியாது. ஹீட் லைட்லேயும் ஃபயர்லேருந்து பிரிக்க முடியாது. அதுபோல் இந்த சேவை செய்கிற தன்மையை வந்து ஒரு ஆத்மாக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. அதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பிரபுபாதர் சொல்கிறார். இது போக இன்னும் 2வது பாயிண்ட்டு சனாதன தர்மத்தை பற்றி சொல்கிறார். அப்படி என்ன அப்படின்னா எல்லா மதத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ இந்த சொல்லப்பட்ட இந்த வேத கலாச்சாரம் ஆகட்டும், இல்லை சனாதன தர்மம் ஆகட்டும், அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுக்கு ஆரம்ப காலம்னு ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இன்னையோட அறிவியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி அந்த மாதிரிலாம் வச்சு இல்லை இது இந்த நூற்றாண்டுல வந்து எழுதப்பட்டு இந்த மாதிரி ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம். பட் நான் முன்னே சொன்னது போல் வியாசதேவர் இதை 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது உபன்யாசமாக வாயால் சொல்லி தான் எல்லோரும் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது யுகங்களாக வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற வரலாறு வந்து புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழியாக பார்த்திங்கன்னா ஆரம்ப காலம்னு கிடையாது. எல்லா மதமும் எல்லா வகையான நம்பிக்கைகளும் இந்த வேத கலாச்சாரம் அப்படிங்கிற சொல்கிற இந்த ஒரு கலாச்சாரத்துக்கு கீழே வரலாம். அவ்வளோ ப்ராடான ஒரு விஷயம். எந்த ஒரு கண்ணோட்டம் இந்த பௌதிக உலகம், இந்த பௌதிக வாழ்க்கை போக மேலே ஒரு விஷயம் இருக்குது, ஆன்மீகமான ஒரு விஷயம் இருக்குது
அப்படின்னு பேசப்படுதோ அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை, வாழ்க்கை முறை வந்து வேத கலாச்சாரம் அல்லது சனாதன தர்மத்துக்கு கீழே தாராளமாக வரலாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ராடான விஷயம். இதை வந்து பிரபுபாதர் இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறார். இது போக இன்னொரு பாயிண்ட் பிரபுபாதர் சொல்கிறாரு, நம்ம இந்த வாழ்க்கையில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஒரு சேவையில் ஈடுபடுறோம். அதாவது என்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறோம். இது என்ன ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து வாழ்க்கையினுடைய லட்சியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த டவுட்டு பல பேர் மனசில் இருக்குது. இந்த மாதிரி பிரம்மச்சரியாக போகணுமா, இல்லை சன்னியாசம் எடுக்கணுமா, அப்படி பண்ணால் தான் பண்ண முடியுமா, இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்றவங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. 8வது சாப்டரில் 7வது ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மை அர்ப்பித்த மனோபுத்திர் மாம் ஏ வைசியசி அசம்சய. அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார், நீ எப்போவுமே என்னை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் உன்னுடைய செயல்களை, உன்னுடைய கடமைகள் இருக்கோ அதை நீ செஞ்சுட்டே போ. அப்படி செய்கிறப்போ உன்னுடைய மனசாலையும் புத்தியாலையும் நீ செய்கிற விஷயங்களில் வந்து எனக்கு அர்ப்பணம் செய். அப்படி செஞ்சீன்னா கண்டிப்பாக நீ இந்த உடலை விட்டதுக்கப்புறம் என்னிட வந்து சேர்வ. அப்படி போயிட்டால் என்ன ஆகும்? அப்படி போயிட்டோம் அப்படின்னா பிறப்பு, இறப்பு, முதியோர்த்தன்மை, வியாதி, சங்கடங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு நமக்கு வேண்டாத விஷயமும் நமக்கு இருக்காது. அதுக்கு பேர் தான் ஆன்மீக உலகம். இது வந்து சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதை இன்ட்ரொடக்ஷனில். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த ஆடியோவில் பார்த்தது பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வேதம்னா என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ப்ராடாக பகவத்கீதை அந்த வேதத்தில் எங்கே ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் இன்ட்ரொடக்ஷன், ஒரு அறிமுகம் பார்த்தோம் பகவத்கீதைக்கு. அதில் பல்வேறு முக்கியமான பாயிண்ட் வந்து பிரபுபாதர் எழுதியிருக்கார். அடுத்த ஆடியோவில் மொதல் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா.